அனைவருக்கும் வணக்கம். ஈன்ற பொழுதில் தன் மகனை பெருதி வைக்கும் சான்றோன் என கேட்ட தாய் மாதிரி தம்பி முத்துரமேஷோட இந்த வெற்றி இன்னும் பல வெற்றியை தம்பி பெறணும்னு முதல் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தம்பிக்கு. இதுல நாடார் சமூகத்தில் பல தலைவர்கள் நமக்கு தோன்றி இருக்கிறாங்க. எர்ணாவூர் நாராயணன் இருந்தாலும் சரி, நம்ம இவர் பேசிய நம்ம சகோதரர்களானாலும் சரி, என்ன தனபாலாலும் சரி, பலர் நமக்கு வந்திருக்காங்க. இவர்கள் எல்லாரும் ஒரு விதமாக செயல்பட்டார்னா தம்பி முத்துரமேஷ் மட்டும்தான் நாடார் சமூகத்துக்கு எதிராக பிறர் நமக்கு சொல்லக்கூடிய அவதூறுகளை அறிவுத்தளத்தில் எல்லா வலைத்தளங்கள்லயும் நின்று மற்றவர்கள் பதில் சொல்ல முடியாம லாஜிக்காக நாடார்களை பற்றி அவதூறாக முதல்நிலை ஆதாரமற்ற செய்திகள், பிரைமரி எவிடன்ஸ் இல்லாத செய்திகளை பல அரசியல் தலைவர்களும் படித்த வழக்கறிஞரான அரசியல் தலைவர்களும் மைண்ட் அப்ளை பண்ணாம இப்படித்தான் இருக்குமோன்னு எப்பொருள் யார் யார் வாய்க்கு வைப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற வள்ளுவர் வாக்கை மதிக்காமல் இஷ்டம் போல பேசிக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இது இப்படித்தான், இதுல லாஜிக் இல்லை, இது பொய் என்ற அடிப்படையில் அவ்வளவு பொய்யான கருத்துக்களையும் அடிச்சு தோஷம் செய்தவர் தம்பி முத்துரமேஷ் தான். குறிப்பா சொல்ல போனா நாடார்கள் அப்பர் காஸ்ட்ல இருந்த ஒரு ஜாதிங்கிறத வெளிப்படுத்தினதே முத்துரமேஷ் தான். 1964 வரை இந்து நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. 83 வரை கிறிஸ்தவ நாடார்கள் அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இடஒதுக்கீடு இல்லாம ராஜ்புட்ஸ், பிராமின்ஸ், பூமிகார் இந்த மாதிரிப்பட்ட மராத்தா போன்ற சமூகங்களுக்கு இணையாக, பட்டேல் போன்ற சமூகங்களுக்கு இணையாக 12க்கு மேற்பட்ட IPS அதிகாரிகள் தன் தகுதி திறமையால வந்த ஒரே சமூக நாடார் என்பதை தமிழ் மண்ணில் நிலைநாட்டது தம்பி முத்துரமேஷ். தமிழ் மண்ணில் இருந்து வீர சமுதாயம்னா நிறைய ராணுவ தளபதிகளை கொடுத்த சமுதாயம் நாடார் என்பதை நிறுவதும் தம்பி முத்துரமேஷ் தான். இத்தகைய பணிகளை மற்ற தலைவர்கள் செய்யல, தம்பி முத்துரமேஷ் செய்தாரு. இன்னும் தொடர்ந்து அதையும் செய்து வருகிறார். இப்பொழுது மக்களை ஆர்கனைஸ் பண்ணிட்டு முத்துரமேஷ் வர்றது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வயசிலே அவர் இத்தகைய இடத்தை சமுதாயத்துக்காக அர்ப்பணித்து தன் உழைப்பு ஒன்றையே மற்றும் உழைப்பையும் நேர்மையும் மூலதனமாக கொண்டு செய்து வர்றது மிகவும் பாராட்டத்தக்கது. முதல்ல அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதே வகையில தம்பி கரிநாடார் பக்கத்தில் இருந்தாரு. ஒரு காலகட்டத்தில் நாடார்களுக்கு மிகப்பெரிய இருட்டு ஆகிவிடும் என்ற காலகட்டத்தில் துணிஞ்சு நின்று ஒரு பெரிய அரசியல் சக்தியை எதிர்த்து குண்டார் சட்டத்தில் உள்ள போனவன் தம்பி கரிநாடார். அவனோட அந்த பழி வாங்கலுக்கு தான் நாங்கள் திருப்பி அடிச்சோம். திருப்பி அடிச்ச அந்த இதுதான் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். நம்ம சமூகத்தை சேர்ந்த தலைவர்களும் பிரமுகர்களுமே கூட சசிகலா அம்மையார் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லும் போது நடராஜன் அவர்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக இன்னொரு ஜாதியை திருப்பி அரசியல் பண்ண ஒரே காரணத்திற்காக தென் மாவட்டத்தில் நம்முடைய மறவர் சகோதரர்களையும் மீனவர் சகோதரர்களையும் நாடார்களுக்கு எதிராக திருப்பி டெமாகக் என சொல்லக்கூடிய ஒரு அரசியலை செய்தனால்தான் அந்த சசிகலா அம்மையார் அடுத்து இவர்தான் முதல்வர் என்று எல்லா தொழிலதிபர்களும் சசிகலா அம்மையார் பின்னாடி நின்று அவர்களுக்கு பூச்செண்டு கொடுத்த காலகட்டத்திலே நாம் தெளிவாக சொன்னோம் என்றால் கவர்னர் வரமாட்டார், சசிகலா அம்மையார் முதல்வர் ஆக முடியாது என்று நாம் அடித்து ஆணித்தரமாக சொன்னோம் என்றால் அது அந்த அரசாங்கம் தம்பி ஹரிநாடார் போன்றவர்களுக்கு செய்த அநீதிக்கு ஒரு பதிலடியாகத்தான் நாம் அதை தெளிவாக செய்தோம். நாடார்களை பொறுத்தவரையில் உண்மை நேர்மை இருந்ததுன்னா, நியாயம் இருந்ததுன்னா எந்த இடத்திலும் நாம போராடி துணிவா நிற்கக்கூடிய ஒரு சமூகம் என்பதை நாம் நிலைநாட்டி இருக்கிறோம். இன்னைக்கு என்ஆர் தனபாலன் பேசிட்டு போனாரு. அவர் செய்த பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன்.